Welcome students. In the video la 12th standard business maths first exercise la question number 6 வந்து solve பண்ணலாம்ப்பா. இந்த question பாருங்க. For what values of the parameter lambda will the following equations fail to have unique solution? ஓகேவா, அதாவது என்ன கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. லேம்டாக்கு என்ன வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் வராதுன்றாங்க. ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன் வராது அப்படின்னு கேட்குறாங்க. விச் மீன்ஸ் வாட், இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து தேர்ட் சம் போட்டோம், நமக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஃபோர்த் சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டன்ட் தான், பட் வந்து நம்ம கே யூஸ் பண்ணோம். ஃபிஃப்த் சம்லேயுமே நமக்கு வந்து யூனிக்காகவும் இருந்தது, அட் த சேம் டைம் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தது. பட் இது கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி கேட்குறாங்கன்னா, கொடுத்துட்டு லேம்டாவுடைய வேல்யூ கேட்குறாங்க. அந்த லேம்டா வேல்யூ நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெத்தட் வைஸ் நம்ம அங்கே என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். ஓகே, டோன்ட் வரி. பட் கொஸ்டின் வந்து ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் கிவன் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு லைனாக எழுதிக்கோங்க. ஸோ எப்படி எழுதுவோம் நம்ம, 3x minus y plus lambda z equal to 1, 2x plus y plus z equal to 2, அடுத்து x plus 2y minus lambda z equal to -1. இது வரைக்கும் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? இப்போ இதோடைய மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இதை எழுதிட்டும் எழுதலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக எழுதினாலும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இஸ், ஸோ எப்படி எழுதுவீங்க, 3 -1, லேம்டாவும் எழுதணும், மறந்துடக்கூடாது. அதேமாதிரி இங்கே என்ன இருக்குது, 2 1 1, அடுத்து இங்கே என்ன இருக்குது, 1 2 மைனஸ் லேம்டான்னு இருக்குது. சரியா? அடுத்து ஆஸ் யூஷுவல் இது எக்ஸு ஒய் இசட் போட்டுக்கணும். அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸை யூ கேன் காப்பி ஆஸ் இட் இஸ். ஓகே, இந்த கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். கோஎஃபிஷியன்ட் கரெக்டாக எடுத்து எழுதுங்க, வித் சிம்பிள்ஸோடு எழுதணும். நிறைய பேர் வந்து நம்பர் கரெக்டாக எழுதிட்டு சிம்பிள்ஸில் மிஸ்டேக் பண்ணிவிடுங்க. ஸோ டோன்ட் டூ லைக் தட். இது வந்து உங்களுடைய AXB. சரியா? இப்போ இதுக்கான ரெகுலராக நம்ம பண்ணுற ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? என்ன ஒன்று கூட நமக்கு அந்த லேம்டா அப்படின்றது ஒன்று வரும். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம், A, B. சரியா? ஸோ A, B என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஃபுல்லாகவே எழுதுங்க பார்ப்போம். ஜாயின் பண்ணோம், இதே தான் ஜாயின் பண்ணி எழுதுவோம்ல, அதுதான். ஸோ 3 -1 லேம்டா 1, அடுத்து 2 1 1 2, 1 2 மைனஸ் லேம்டா -1 அப்படின்னு போட்டுருவோம். இது வரைக்கும் கிளியரா? இப்போது நல்லா பாருங்கள். இப்போ நமக்கு வந்து எப்போவுமே இந்த மாதிரி என்னது ரோ ரிடக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது சின்ன நம்பராக வரணும். இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது, ஏன்னா அதை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் போடுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இங்கே 1 இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரோ 2வும் ரோ 3யும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த R1 R3 நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். எனக்கு இந்த 1 ஏன்னா இங்கே 1 இருக்குல்ல, ஸ்மால் நம்பர், அதனால இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் அது இங்கே எழுதிக்கோங்க, R1 இன்டர்சேஞ்ச் R3. பண்ணலாமா சார் கேட்டீங்கன்னா பண்ணலாம். ரோஸ்குள்ளே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வேறு எந்த நம்பர் மாற்ற கூடாது. இந்த ரோ ஃபுல்லாக அப்படியே அங்கே போய்டும், அந்த ரோ ஃபுல்லாக அப்படியே இங்கே வந்துடும். சரி, அப்போ எப்படி எழுதுங்க, 1 2 மைனஸ் லேம்டா -1. இந்த லாஸ்ட் ரோ அப்படியே ஃபஸ்ட்டுக்கு போய்டும். செகண்ட் ரோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் அப்படியே தான் இருப்பார். 2 1 1 2. இப்போ அதை வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க, 3 -1 லேம்டா 1. இப்போ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணுவோம், R2 -2 R2 பண்ணுவோம். இங்கே 3 இருக்கிறதால R3 -3 R3 பண்ணுவோம். சரிங்களா? அதை தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் பாருங்கள், பொறுமையாகவே போடுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, பொறுமையாக போடுங்க, மிஸ்டேக் இல்லாமல். R2 இஸ் நத்திங் பட் R2 -2R1. அதே மாதிரி R3க்குமே R3 -3R1 போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவை யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். ஸோ இங்கே என்ன ஆகும் பாருங்கள், 2 -2. சரிங்களா? இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இது சப்ராக்ட் பண்ணணும். 2 -2 என்ன வரும், 0. 1 -4ன்னு வரும். புரியுதுங்களா? இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 1 -4 என்ன வரும் உங்களுக்கு, -3ன்னு வரும். அடுத்து இது 1 minus of 2 times lambda. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ இட் வில் பிகம் 1 + 2 லேம்டான்னு வரும். புரியுதுங்களா? இல்லை நான் இங்கே போடுறேன் பாருங்கள், 1 minus of 2 times minus லேம்டான்னு வரும். ஸோ இட் வில் பிகம் 1 + 2 லேம்டா. அதே மாதிரி இது என்ன ஆகும் பாருங்கள், 2 minus of -1 வில் பிகம் வாட், ப்ளஸ்ஸு. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறல, ஸோ அது 4 ஆகிடும். அதை இங்கேயுமே சொல்லிடுறேன் பாருங்கள், 2 minus of 2 times -1. ஸோ 2 + 2 உங்களுக்கு 4. இப்போ இதே தான், பட் இங்கே வந்து நம்ம 3ல் பண்ண போகிறோம். ஸோ 3 - 3 என்ன, 0. -1 -3 2s are 6 எவ்வளோ, -7. அடுத்து லேம்டா -3 லேம்டா. நல்லா கவனிங்க, லேம்டா -3 லேம்டா, நீங்கள் மைனஸ் பண்ணுறதால ப்ளஸ் ஆகிடும். ஸோ இட் வில் பிகம் 4 லேம்டா. அடுத்து 1 minus of -3 +3 வருமா, அப்போ 1 + 3 4ன்னு வரும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் 1 by 1. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், நம்ம ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கோம் அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே. ஸோ டோன்ட் கமிட் எனி மிஸ்டேக் இன் திஸ்.
சரியா? ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம 0 கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒன்று ட்ரை பண்ணலாம். எங்கன்னா இங்கே -7 இருக்குல்ல, இதை வந்து we can make it to bring 0. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணால் 0 ஆகும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரோ வந்து அப்படியே வச்சுக்கோங்க. யூ கேன் கீப் திஸ் as it is. 1 2 minus lambda minus 1 0 minus 3 1 plus 2 lambda 4 அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ R3 tends to R3. நல்லா கவனிங்க, எனக்கு இந்த இடத்துல -7 இருக்குது, இந்த இடத்துல -3 இருக்குது. ஓகேவா? -7 -3. அப்போ நான் கண்டிப்பாக சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். எதை சப்ட்ராக்ட் பண்ணணும் நல்லா யோசிங்க. இங்கே 3 வந்து நீங்கள் வந்து என்ன எப்படி இருக்குது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதாவது நியூமரேட்டில் வருமா? எனக்கு இந்த 3 வரக்கூடாது அப்படின்னா எனக்கு அந்த 3 வந்து இங்கே கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும்? டிவைடட் பை 3 போடணும். ஹவு மெனி டைம்ஸ் டிவைடட் பை 3 போடுவீங்க நீங்கள்? ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு இந்த 3 கேன்சல் ஆகணும்ப்பா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீங்கள் இந்த 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 வருமா? ஏன்னா அப்போ தான் இந்த 7ஓட கேன்சல் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? 7/3 R2 அப்படின்னு போடுறேன். இப்போ பாருங்கள், இது என்ன ஆகுன்னு பண்ண பாருங்களேன். நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். R3க்கு பதில் -7 போட்டுவாங்கப்பா. -7 -7/3 R2 என்ன -3 இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், 3 and 3 கேன்சல் ஆகிடும். மைனஸும் ப்ளஸ்ஸு. ஸோ -7 + 7 எனக்கு 0 வந்தாச்சு. இதுக்கு தான் நான் இவ்வளோ மெனக்கட்டேன். புரியுதுங்களா? இப்போ இது அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்கள். செகண்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். 4 lambda. ஓகே, 4 lambda -7/3 ஆஃப் 1 + 2 lambda. அப்போ இது என்ன ஆகும்? 4 lambda -7/3 -7 2s என்ன வரும்? 14 lambda/3ன்னு வரும். இப்போ இது சால்வ் பண்ணுங்கள். 3 4. இப்போ லேம்டா மட்டும் சால்வ் பண்ணுங்களேன். 3 4s are 12. 12 - 14 -2. ஸோ அப்போ என்ன வரும்? -2/3 lambda -7/3ன்னு வரும். அதே இப்போ தேர்டுக்கு இங்கே இதே பார்த்துருங்க. 4 of 4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு பாருங்கள், 4 - 7/3 of 4ன்னு வரும். ஸோ 4 - இது என்ன ஆகும்? 7 4s are 28/3 வருமா? 3 4s are 12. ஸோ 12 28 போச்சுன்னா -16. ஸோ -16/3ன்னு வரும். கேர்ஃபுல்லாக தனித்தனியாக கூட நீங்கள் போட்டு பார்த்து பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அர்ஜென்ட்டில் அது வரும், அதனால் சொன்னால் பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதோட சம் ஆல்மோஸ்ட் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு எக்லான் ஃபார்ம் கிடச்சாச்சு. ஓகேவா? திஸ் இஸ் இந்த எக்லான் ஃபார்ம் கூட எழுதிக்கோங்க. this last matrix is in echelon form. மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்கலான் ஃபார்ம். இப்போது நல்லா யோசிங்க. நமக்கு வந்து இதுவுமே ரேங்க், அதாவது ரேங்க் ஏ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே 3 தான். இதுவுமே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான் வருது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லேம்டா வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இன்கன்சிஸ்ட் ஆகும் அப்படி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா, ஃபார் திஸ் சிஸ்டம் டு பி இன்கன்சிஸ்டன்ட். இது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு இது வந்து 0வாக மாறணும். அப்படி தானே? இது எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? ரோ ஆஃப் ஏ வந்து 2ம் ரோ ஆஃப் ஏ பி வந்து 3யும் வந்துடும். புரியுதுங்களா? இன்கன்சிஸ்டன்ட்னா அப்போ என்ன வரும்? ரோ ஆஃப் ஏ பியும் ரோ ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவல்ட்டில் இருக்கணும். அப்போ எனக்கு இது 0வாக இருக்கணும். சொல்கிறது புரியுதா? எனக்கு 0வாக இருக்கணும். அப்போது அதுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2/3 7/3 = 0. சொல்கிறது புரியுதுங்களாப்பா? இது எனக்கு 0வாக இருக்கணும். சரியா? இது எனக்கு 0வாக தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது 0 ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரோ ஆஃப் ஏ என்ன போடுவீங்க? 2 போட்டுருவீங்க. ரோ ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் 3 போடுவீங்க. அப்போ 2 பேரும் நாட் ஈக்குவல் டு சொல்லிடலாம். ஓகே, இப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். -2 lambda -7/3 = 0வா? இது ரெண்டும் டினாமினேட்டர் 3 தான். 3 இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடுமா? அப்போ -2 lambda இந்த -7 இந்த பக்கம் போச்சுன்னா +7 ஆகிடும். அப்போ lambda = 7/-2, which implies I can write -7/2. டினாமினேட்டர் நீங்கள் வந்து எப்பவும் நெகட்டிவ் எழுதக்கூடாது. இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். -7/2 தான் சம்முக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதிக்கோங்க. வென் lambda = -7/2 இருந்ததுன்னா this system will fail to have unique solution. ஓகேவா? அதாவது இன்கன்சிஸ்டன்ட், யூனிக் சொல்யூஷன் வராது. எப்போ லேம்டா வந்து -7/2 இருந்ததுன்னா. நான் அதனால தான் சொன்னேன், இந்த சம்மு லேம்டா வேல்யூ என்ன வருது அப்படின்றது இங்கே நீங்கள் ரைட் சைடில் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? இது கேர்ஃபுல்லாக பண்ணணும். சரிங்களா? இந்த பார்ட் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த பார்ட் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களுக்கு இந்த லேம்டா வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக வரும்.
புரிஞ்சுதா? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது வரைக்கும் நம்ம போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கொடுத்துருவாங்க, வெரிஃபை பண்ண சொல்லிட்டு யூனிக் சொல்யூஷனாக என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு லாம்டா அப்படின்ற ஒரு ஸ்கேலர் நம்பர் கொடுத்துட்டு அதோடைய வேல்யூ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், கொஸ்டின் புரிஞ்சுதா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த சம்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். யூ கேன் கண்டினியூ. அதர் சாப்டர், அதர் எக்ஸசைஸ் எல்லாமே பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் செக் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கொஸ்டின்.